ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீகம் அதிசயம் 8. நான் உங்கள் பார்த்தசாரதி. பச்சை பட்டினின்னா என்னன்னு தெரியுங்களா? கரும்பு தொட்டில்னா என்னன்னு தெரியுங்களா? அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மாசி மாத கடைசி ஞாயிறு அன்று சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா நடைபெறும். வழக்கமாக எல்லா தலத்துலேயும் பக்தர்கள் அம்மனை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறார். இதுதான் பச்சை பட்டினி விரதம்னு சொல்கிறோம். மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் திருவிழாவுடன் அம்மனோட இந்த விரதம் தொடங்குது. பூச்சொரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் குவியும். விரத காலமான மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 27 நாட்களும் அம்பாளுக்கு ஒரு வேளை மட்டுமே இங்கு நிவேதனம் நடக்கும். அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர், மோர், பானகம், துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன. இந்த காலத்தில் ஊர் மக்களும் பக்தர்களும் அம்மனோடு சேர்ந்து விரதம் இருப்பது பழக்கம். புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அன்று இங்குள்ள அம்மனுக்கு முன் புதிய மூங்கில் தட்டில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் காய்கறிகள் சமர்ப்பித்து பூஜிக்கிறாங்க. இங்கு கரும்பு தொட்டில் எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ளும் வேண்டுதல் இது. அன்னையின் அருளால் அவங்களுக்கு கருவுற்று சீமந்தம் முடிந்த பின் சீமந்த புடவை வேட்டியை பத்திரமாக வச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்த 6வது மாதத்தில் பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துகிறார்கள். அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல, தாய் பின்தொடர 3 முறை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனையை முடித்து கரும்பை பிரசாதமாக பெற்று செல்கிறாங்க. அம்மை நோய் கண்டவர்கள் தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒன்று உள்ளது. அம்மை கண்டவர்களுக்கு தினமும் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டு விரைவில் அம்மை குணமாவதாக நம்புகிறாங்க. அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சை மாலையும் விருப்பமானவை. கருவறையின் பின்புறம் உள்ள அம்மன் பாதங்களுக்கு மலர் சூடி தீபமேற்றி வழிபடுறாங்க. நாம் சமயபுரத்தில் பிறக்கும் பாக்கியத்தை பெறவில்லைனாலும் அந்த அம்மனை நாம் இருந்த இடத்துலேருந்து மனதார நினைச்சு அம்மானு கூப்பிட்டா ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவாள் அன்னை சமயபுரம் மாரியம்மன். நன்றி, வணக்கம்.